சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சட்டமன்றத்தில் மந்திரிகள் உட்காந்து தமிழும் பேச தெரியல, இங்கிலீஷும் பேச தெரியல, எவன் என்ன பாஷையில பேசுறானே தெரியல, கூத்தடிக்கிறாங்க ஒரு மந்திரியும். ஆக இன்னைக்கு ஒரு சட்டமன்றமாவே இல்லை. இன்னைக்கு கூட வரும்போது மாசு சொல்லிட்டு வந்தார், முதலமைச்சர் வாய் திறக்காத முதலமைச்சர் மௌன கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார். யார் யாரையோ பேச விட்டுக்கிட்டு இருக்கார். முக்கியமான மாநாடுகளில் கூட இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடுன்னு நடந்தது. அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்தவர்கள் பூரா தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது போடப்பட்ட ஒப்பந்தமே தவிர இவரால் அல்ல. காங்கிரஸ்காரன் கூட்டத்துக்கு சேர்ந்து இழவெடுக்கான்னு வச்சு எதையுமே பேச முடியாது. எமர்ஜென்சி பற்றியும் பேச முடியாது, விசாவையும் பற்றி பேச முடியாது. காரணம் ஒருத்தர் எவனா உட்காந்து இருப்பான் அந்த மூலையில். இப்போ ஃப்ரீயாகி போச்சு, எவனும் கிடையாது. எல்லாம் லீஸுக்கு எடுத்துன்னு போட்டான். சில பேர் அப்போ நம்ம கூட ஜெயிச்சுட்டு வந்த கட்சி என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஒரு பிரஸ்கார் கேட்டார், கூட்டணியில் இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. ஆமாங்க, லீஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது 11 மாதம் லீஸா 22 மாதம் லீஸான்றது முடிஞ்சு போயிருக்காங்க. ஆக லீஸுக்கு எடுக்கிறவங்க வேறு, ஓனர்ஷிப் வேறு. ஓனர் நாங்கள் தான், லீஸ் அவங்ககிட்ட இருக்கு. வீட்டு வரி 300 ரூபா கட்டினவனுக்கு 10,000 வந்திருக்கு. இதே நம்ம ஆட்சியில் வந்திருந்தா கணபதி சும்மா இருந்திருப்பாருங்க, நேராக சிஎம் கிட்ட போவார், தெருவிலே நடமாட முடியும். இவர் காரில் தான் போறாரு, சும்மானா அவர்கிட்ட அங்கே வந்து தெருவிலே நடக்க முடியல. ஜனங்கள்லாம் பிள்ளைன்னு பிடிச்சிக்குது. இப்போ அந்த ஜனங்களாம் அங்கே போச்சு. 150 ரூபா கரண்ட் பில்லு இந்த இடத்துல 1000 2000 வருது. இப்போதான் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக மது கிணத்துல விழுந்த வண்டு எப்படி வெளியே வந்தவொடனே கொஞ்சம் அப்படி தள்ளாடி வருதோ அதுபோல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றான். அதுவும் நம்ம மாசு இருக்கிறார் பாரு, சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறார். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ போய் லாரி டயரை செக் பண்ணுறான், டயர் தேஞ்சு போயிடுச்சுன்றான். அந்த கிளீனர் நல்லா சார், அவன் மூஞ்சி தான் சார் தேஞ்சு போய்க்குது, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன்? டயர் தேஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? அது ரேஷன் அரிசி போகிற வண்டி, ரேஷன் அரிசி செக் பண்ணால் பரவாயில்ல. என்னடான்னு கேட்டால் இவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காரான். டிரைவிங் லைசன்ஸ் வைக்க ஸ்டேரிங்கை பிடிக்கணும். அந்த கிளீனர்கிட்ட கிளீனாக கேட்குறான், அவன் இவர் எம்எல்ஏன்னு தெரியல, மூஞ்சி தெரிஞ்சாதானே அவன் கேட்கறதுக்கு. நீ என்ன டயரை பார்த்து டயர் சரியில்லைன்ற, மூஞ்சி கொடுத்தா சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். வீட்டு வரியெல்லாம் ஏறி போச்சு, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க. இனிமேல் பட்டு தயவு செய்து கையை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எது ஏறினா நமக்கு என்ன? ஓட்டு போட்டவன் தானே, அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில் ஒரு மண்ணள்ளி கண்ணை போட்டுனா தான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்கள் அவன் கேட்காது. யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கேட்டான், அவங்கள மாசு கேட்க எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போகிறா, கஞ்சாட்சின்னு உட்காந்துக்கிறாங்க. இன்னும் பல கஷ்டங்கள் இந்த நாட்டுக்கு வரப்போகுது, பல்வேறு தொல்லைகள் வரப்போகுது. எவ்வளோ குடிச்சாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. 85 நாளில் வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இவங்க வந்து 100 நாளாவது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் சம்பவம் நடந்து ஏறத்தாழ 80-90 நாளாவது. இன்னும் எஃப்ஐஆரே போடல, இன்னும் கேஸே ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் தலைவர் 85 நாள்லேயே வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்து, லைஃப் தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி. இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உள்ளபடியே நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோமா அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறோமா என்கிற ஒரு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் மேடையில் இருக்கிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள் மன்னிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே கூட்டங்களிலே பேசுகிற போது முன்வரிசையிலே முழுமையாக உட்கார்ந்திருப்பார்கள். நாம் பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் யார் அழைத்து வந்தார்களோ அவரவர்கள் பேசி முடித்தவுடன் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாப்போல் போய்விடுவார்கள். ஆனால் 1967 70களிலே எப்படி திமுக தொண்டன் கூட்டத்திற்கு வருவானோ அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். காரணம், இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் கூட்டம் துவக்கப்பட்டு, நான் கூட ஆட்சி போன பிறகு ஒரு 3 கூட்டங்கள் 3 இடத்துல பேசினேன். புதுக்கோட்டையிலே ஒரு கூட்டம், கோயில்பட்டியிலே ஒரு கூட்டம், திருநெல்வேலியிலே ஒரு கூட்டம், ஆர்கே நகரில் தாயகம் கவி அவர்கள் கூட இருந்தார்கள். துறைமுகத்திலே கூட்டத்தில் பேசினேன். அதுக்கு முன்னாடிலாம் கூட்டம் பேசும்போது யாரும் மன்னிச்சுங்க, முதல்ல அந்த கூட்டத்தை பெண்களை உட்கார வைப்பாங்க. அது கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வந்தவங்களோட போயிடுவாங்க. காரணம் என்னவென்னா 8:30 மணிக்கு மேலே கூட்டமே, கடைசியாக பேசுகிற என்னை போல் பேசுகிறவங்க, லியோனியை போன்ற பேசுகிறவங்களுக்கு தான் சங்கடமாக இருக்க. வெறும் காலி பெஞ்சை பார்த்தே பேச வேண்டிய சூழ்நிலை.
ஆனால் கொள்கை பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற போது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கிறது. நாம் தோற்றுவிட்டோம் என்று தயவு செய்து யாரும் கருத வேணாம். நாம் தோற்று காட்டியிருக்கிறோம், அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றால் இதைத்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்று சென்னை கடற்கரையில் 1962 50 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் அண்ணா காஞ்சிபுரத்தில் தோற்றுவிட்டார். அந்த வெற்றிக்கு அண்ணா அவர்கள் சென்னை கடற்கரையில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை கூட்டினார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக அண்ணா வைத்துக் கொண்டு பேசினார்கள். 1000 விளக்கில் வெற்றி பெற்ற KA மதியழகன் அவர்கள், அண்ணா நான் ராஜினாமா செய்கிறேன், என்னுடைய தொகுதியை நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று அன்றைக்கு KA மதியழகன் கூறினார். நாவலர் பேசினார், திருவல்லிக்கேணியிலிருந்து வெற்றி பெற்று. இப்படி ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் மட்டும்தான் சொன்னார், அண்ணா நீங்கள் தோற்கவில்லை, தோற்று காட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தையும் சொன்னார். உங்கள் முகத்தை சட்டமன்றத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து சொன்னார், காமராஜர் நாம் மதிக்கத்தக்க ஒருவர், போற்றுதலுக்குரியவர். இன்னும் சொல்ல போனால் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்காரனும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி கூட அவருக்கு செலவைக்கவில்லை. முதலில் காமராஜருக்கு செலவைத்ததே திமுக தான். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, நாளைக்கு இந்த பேசுனதுனால ஒரு சில தூண்டி விட்டு அறிக்கையோடு சொல்லுவாங்க. நான் வரலாறை சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் சட்டமன்றத்தில் இருந்த 15 பேர் நம்முடைய உறுப்பினர்கள், அதில் 3 பேர் சம்பத்தோடு போய்விட்டார்கள். தேர்தலில் போட்டியிட்டவர்கள் 10 பேர் தான், அண்ணா உள்ளிட்டு. அந்த 10 பேரையும் தோற்கடிக்க அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் முனைப்பாக பாடுபட்டு தோற்கடித்தார்கள். ஆனால் கலைஞரை மட்டும் தோற்கடிக்க முடியவில்லை. கலைஞர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகுதான் சொன்னார் கடற்கரை கூட்டத்தில், காமராஜர் அவர்களே, அண்ணாவை 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். உங்களுடைய நல்லெண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். அண்ணாவினுடைய முகத்தை உங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற பண்டித நேரு பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டுத்தான் அண்ணாவை தோற்கடித்தீர்கள். ஆகவே அண்ணாவை டெல்லிக்கு ராஜ்யசபாய்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று அந்த கூட்டத்தில் துணிச்சலாக சொன்னவர் கலைஞர் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் நம்முடைய தலைவர் தோல்வி என்று தோற்று பார்க்கவில்லை. காரணம், கலைஞர் அவர்கள் நமக்கு 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி எந்த தேர்தலும் அவர் தோற்கவில்லை. 13 முறை அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தேர்தலையும் அவர் தோற்கவில்லை. ஒரே ஒருவர் வெற்றி பெற்றார் என்றாலும் அந்த ஒருவர் கலைஞராகத்தான் இருந்தார். ஆகவே 50 ஆண்டு காலம் கழகத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தலைவருடைய தோல்வி என்ற ஒன்று தெரியாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் துவண்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பழைய வரலாறை சொல்கிறேன். இதுவரையிலே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த தளபதி தான் வருங்காலத்தில் இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிற தலைவராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை கழகத்தோழர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு நாம் பணியாற்றிட வேண்டும். நேற்றைய நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக சொல்கிறேன். நேற்றைய தினம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தவர் லட்சுமிகாந்தன் பாரதி IAS அவர்கள். அவர் நேற்றைய தினம் நம்முடைய தளபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு தளபதியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியுடன் நான் தலைவரிடத்தில் சொன்னேன்.
உடனே தலைவர் உடனடியாக அழைத்து வார்கள் என்று சொன்னார். காலையிலே அவருடைய இல்லத்தில் லட்சுமிகாந்தம் பாரதி அவர்கள் தளபதியை சந்தித்தார். அவருக்கு வயது 100 வயதான அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். கலைஞர் சிஎம்மாக இருக்கிற இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோமே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மூல காரணமாக கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து இதை சட்டபூர்வமாக கொண்டு வந்தவர் லட்சுமிகாந்தன் பாரதி என்கிற ஐஏஎஸ். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் நேற்று என்னமோ தீர்மானம் போட்டுறாங்களே, அதை ஏற்றியவரே கலைஞர் தான், சட்டசபையில் கொண்டு வந்தவரே அவர் தான். அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரி தான் லட்சுமிகாந்தம் பாரதி. தளபதியை சந்தித்து தன்னுடைய 100வது வயதிலே சொன்னார், 2001 திமுக தோற்ற பிறகு நான் அன்றைக்கு கலைஞரை சந்தித்த போது இப்படி ஆகிவிட்டதே, இவ்வளவு செய்தீர்களே. 96 2001 வரை இவ்வளவு சாதனை சாதித்தீர்களே, தோற்றுவிட்டீர்களே என்று சொன்னபோது தலைவர் மிகுந்த உற்சாகத்தோடு இடத்துல சொன்னார், அடுத்து தேர்தல் வருவது, அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதுதான் இன்று முதல் நாங்கள் வாய்க்கால் வெட்டி கொண்டிருக்கிறோம். வாய்க்கால் வெட்டி விட்டால் தண்ணீர் தானாக வரும். ஆக 5 ஆண்டு காலம் கழித்து தண்ணீர் வரும். இந்த நாங்கள் வெட்டுகிற இந்த பாதையிலே வரும் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார் என்பதை தளபதி இடத்தில் சொன்னார். அதையே தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இது ஒன்றும் இடையில் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கூட பிரபாகர் ராஜா பேசுகிறார் நினைக்கிறேன், பேசிட்டு இருந்தார், வீட்டு வரியெல்லாம் ஏறி போச்சு, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க. இனிமேல் பட்டு தயவு செய்து கையை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எது ஏறினா நமக்கு என்ன, ஓட்டு போட்டவன் தானே, அவனாக பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில் ஒரு மண்ணள்ளி கண்ணை போட்டுனா தான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்கள் அவன் கேட்காது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கேட்டான், அவங்கள மாசு கேட்குறேன், ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப்பு கட்டினீங்களே, எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போகிறா, கஞ்சாட்சின்னு உட்காந்துக்கிறான். ஆக இனிமேல் பட்டாவது கட்சி வரலாறு, திமுக என்ன, பெரியார்னா என்ன, எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்றைக்கி மேடையில் ஒன்றா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்தில் நின்னவனை உட்கார வச்சு உனக்கு சீட்டு கொடுத்து உனக்கு மரியாதை கொடுத்தவன் யார் என்பதை சொல்லுங்கள், அப்போ தான் புத்தி வரும். காரணம் என்னவென்று கேட்டால், அவன் யார் என்று அவனுக்கு சொல்லாத காரணத்தினால், அவன் கேட்காதே நீங்கள் போய் சொல்லுவோம். அதுவும் நம்ம மாசு இருக்கிறார் பார், சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்கிறேன். காரணம், உயிர் காப்பது என்பது அவ்வளோ கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உயிரை காத்திருப்பார், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தா. இங்கே கூட படித்தார், கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம், கட்சிக்காரனுக்கு கொடுங்க, அது போதும். கொடுத்ததெல்லாம் போதும், ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்போம். வீட்டு வரி 300 ரூபா கட்டினவனுக்கு 10,000 வந்திருக்கு. இதே நம்ம ஆட்சியில் வந்திருந்தா கணபதி சும்மா இருந்திருப்பாருங்க, நேராக சிஎம் கிட்ட போவார், தெருவிலே நடமாட முடியும். இவர் காரில் தான் போகிறார், சும்மா நான் அவர்கிட்ட அங்கே வந்து தெருவிலே நடக்க முடியல. ஜனங்கள்லாம் பிள்ளைன்னு பிடிச்சிக்கிது. இப்போ அந்த ஜனங்கள்லாம் எங்கே போச்சு? 300 ரூபா கட்டின வீட்டுக்கு 10,000 ரூபா போட்டிருக்கிறான். 150 ரூபா கரண்ட் பில்லு இந்த இடத்துல 1000 2000 வருது. இப்போ தான் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக மது கிணத்துல விழுந்த வண்டு எப்படி வெளியே வந்தவொடனே கொஞ்சம் அப்படி தள்ளாடி வருதோ, அதுபோல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றான். இப்போ தான் ஃபோன் பண்ணவே ஆரம்பிக்கிறான். சார் அங்கே தண்ணி வரலன்னு. தண்ணி வரலையா? வராமல் போட்டோம். லைட் எரியலையா? இன்னும் 2 ஃபியூஸை போடுங்க.
காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தளபதி செஞ்சதை போல 8000 ரூபாய் வாங்கி மாற்றி போடுறதுன்னு உருக்கூடாது. எவன் கொடுத்தான் இது வரலாம்? யார் கொடுத்தா? எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் செத்து போகிறது கிடையாது. பல முறை ஆட்சியில் இல்லாமல் பழக்கப்பட்டவர் நாங்கள். இந்த கட்சியில் 63 வருஷமாக நான் இருக்கிறேன். பல முறை ஆட்சி வந்துச்சு, ஆட்சி போச்சு. திமுக இருக்கிற எந்த தொண்டனும் இன்னொன்னும் பெருமையாக சொல்கிறேன், இதுவரையில் கட்சி கூட்டத்துக்கு வராதவன் பூரா இன்னைக்கு நம்ம கூட்டம் நடக்குதுன்னு உணர்வோடு வருகிற எண்ணம் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் திமுக தொண்டன் ரொம்ப வைராக்கியமான தொண்டன், சுயமரியாதைக்காரன். கட்சி நல்லா இருந்தால் கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவான். கட்சிக்கு சோதனை வந்து விட்டால் களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய முதலாளாக நிற்கக்கூடியவன் திமுக தொண்டன் என்பதை, அதனால்தான் 76 வருஷம் ஆகுது இந்த கட்சியை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. பண்டிதர் நேரு இந்த கட்சியை தடை பண்ண நினைத்தார். ஏன்னா இப்போ அதெல்லாம் பேசலாம், இந்த காங்கிரஸ்காரன் கூட்டத்துக்கு சேர்ந்து இழவெடுக்கான்னு வச்சு எதையுமே பேச முடியாது. எமர்ஜென்சி பற்றியும் பேச முடியாது, விசாவையும் பற்றி பேச முடியாது. காரணம் ஒருத்தர் எவனா உட்காந்துருப்பான் அந்த மூலையில். இப்போ ஃப்ரீயாகி போச்சு, எவனும் கிடையாது. எல்லாம் லீஸுக்கு எடுத்துன்னு போட்டான். சில பேர் அப்போ நம்ம கூட ஜெயிச்சுட்டு வந்த கட்சி என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஒரு ப்ரெஸ்கார் கேட்டார், கூட கூட்டணியில் இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. ஆமாங்க, லீஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது 11 மாதம் லீஸா 22 மாதம் லீஸா அது முடிஞ்சு போயிருக்காங்க. ஆக லீஸுக்கு எடுக்கிறவங்க வேறு, ஓனர்ஷிப் வேறு. ஓனர் நாங்கள் தான், லீஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஆகவே அந்த பண்டித நேரு என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 1962 50 இடம் ஜெயிச்ச உடனே இதெல்லாம் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். திமுகவை தடை செய்வதற்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். வேறு தெரியுமா? 15 இடம் தான் 50 ஆன உடனே இதே தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராமசாஹிப் ஐயங்கார் என்கிறவருடைய தலைமையில் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்னு ஒன்று ஏற்படுத்தி திமுகவை தடை. அப்போ திராவிட நாடு கொள்கை நமக்கு இருந்தது. திராவிட நாடு கேட்டோம். என்ன பண்ணார் தெரியுமா நேரு? இனிமேல் பிரிவினை நாடு கேட்டால் 7 வருடம் தண்டனை என்று திமுகவுக்காகவே சட்டத்தை கொண்டு வந்தவர் நேரு. அந்த நேருவே மீறி வெற்றி பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூடாது. அவர் பெற்ற மகளுக்கு 69 ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய தலைவன் தான் தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆக எவனெவனோ வருவான், யார் யாரோ கட்சி ஆரம்பிப்பான். தயவு செய்து நாம் அதை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணி, நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில் நாம் செல்வோமையானால், இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் இருக்கிறவன் நமக்கு ஓட்டு போடாதவெல்லாம் நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சமாக. ஒரு எம்எல்ஏ போய் லாரி டயரை செக் பண்ணுறான், டயர் தேஞ்சு போயிடுச்சுன்றான். அந்த கிளீனர் நல்லா சார், அவன் மூஞ்சுக்கும் தான் சார் தேஞ்சு போய்க்குது, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? டயர் தேஞ்சால் நான் என்ன பண்ண முடியும்? அது ரேஷன் அரிசி போகிற வண்டி, ரேஷன் அரிசி செக் பண்ணால் பரவாயில்ல. என்னடான்னு கேட்டால் இவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காராம். டிரைவிங் லைசன்ஸ் வைக்க ஸ்டேரிங்கை பிடிக்கணும். அந்த கிளீனர்கிட்ட க்ளீனாக கேட்குறான். அவன் இவர் எம்எல்ஏன்னு தெரியல, மூஞ்சி தெரிஞ்சால் தானே அவன் கேட்குறதுக்கு. ஓ நீ என்ன டயரை பார்த்து டயர் சரியில்லைன்ற, உன் மூஞ்சி கொடுத்தா சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறார், நான் எம்எல்ஏ. ஆக சட்டமன்றத்தில் மந்திரிகள் உட்காந்து தமிழும் பேச தெரில, இங்கிலீஷும் பேச தெரில, எவன் என்ன பாஷையில் பேசுகிறானே தெரியல, கூத்தடிக்கிறாங்க ஒரு மந்திரியும். ஆக இன்னைக்கு ஒரு சட்டமன்றமாகவே இல்லை. இன்றைக்கு கூட வரும்போது மாசு சொல்லிட்டு வந்தார், முதலமைச்சர் வாய் திறக்காத முதலமைச்சர் மௌன கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார், யார் யாரையோ பேச விட்டுக்கிட்டு இருக்கார். முக்கியமான மாநாடுகளில் கூட இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடுன்னு நடந்தது. அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்தவர்கள் பூரா தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது போடப்பட்ட ஒப்பந்தமே தவிர இவரால் அல்ல. இப்படி எல்லா சாதனையும் செஞ்சிட்டு இருக்கோம்.
தயவு செய்து நான் கழகத்தோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் சிறப்பான திட்டங்களை எல்லாம் கட்சிக்காக வகுத்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் இல்லை, 6 மாதம் அல்லது நான் சொன்ன மாதிரி போனால் 11 மாதம் லீஸ் பீரியட், அவ்வளவுதான். அதற்கு பிறகு எல்லா தேர்தலையும் நாம் தான் வெற்றி பெறுவோம். இதே போல் தான் 84 ஒரு தேர்தல் நடந்தது. நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் நம்மளை. எதிர்கட்சியாக கூட நம்ம வரல. 84 86 அதற்காகத்தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா 10 வருஷமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்த எம்ஜிஆர் நாம் பிரச்சாரத்துக்கு போகாமலேயே நாம் அமெரிக்காவில் இருக்கிற போதே இவ்வளோ பெரிய வெற்றி நாம் பெற்றோன்னா உள்ளாட்சி தேர்தலில் வைக்கலான்னு வச்சார். அப்போ கூட சென்னை கார்பரேஷன் வைக்கல, மற்றதுக்கெல்லாம் வச்சார். 86 தேர்தலில் அருணாச்சலம் போரூரில் வெற்றி பெற்றார், நான் ஆலந்தூரில் வெற்றி பெற்றேன். தமிழ்நாடு பூரா 11 பேர் தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்றாங்க. 102 நகராட்சிகளில் எல்லா நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி ஒன்றியத்துக்கெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நிச்சயமாக மக்கள் இதற்குரிய மாற்றத்தை நமக்கு வாக்களிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான். தெரியாமல் ஏமாந்து ஓட்டு போட்டோம், புள்ள சொல்லிச்சு, பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், எல்லாம் பேரன் பேத்தி பேச்சை கேட்டெல்லாம் ஓட்டு போட்டோமே. நீங்கள் வீட்டு வரி ஏறி போச்சு, அந்த பேச்சுக்கிட்டே இறக்க சொல்லு. இன்னும் பல கஷ்டங்கள் இந்த நாட்டுக்கு வரப்போகுது, பல்வேறு தொல்லைகள் வரப்போகுது. எவ்வளோ குடித்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. 85 நாளில் வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இவங்க வந்து 100 நாளாவது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் சம்பவம் நடந்து ஏறத்தாழ 80-90 நாளாவது. இன்னும் எஃப்ஐஆரே போடல, இன்னும் கேஸே ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் தலைவர் 85 நாள்லேயே வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்து, லைஃப் தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி. இப்படி எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனால் மக்கள் உணர்வார்கள். கழகத்தோட தெம்பாருங்க, எந்த விதமான கவலையும் இல்லை. மீண்டும் நாம் தான் வருவோம். தலைவர் அதற்குரிய கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் இந்த கட்சியை தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக நாம் எல்லாம் இருப்போம் என்ற உறுதிமொழியை இந்த நினைவு நாள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.